Hi friends. இன்னைக்கு நம்ம JavaScriptல ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரே. அரே அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு 5 ஸ்மால் பாக்ஸஸ் இருக்கு. ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. 5 பால் இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் போட்டு பேக் பண்றது வந்து ஈஸியா இல்ல மொத்தமா ஒரே பாக்ஸ்ல போட்டு எடுக்கிறது ஈஸியா? ஸோ மொத்தமா ஒரே பாக்ஸ்லயே போட்டோம்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். எடுக்கும்போது எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து ப்ரோக்ராமிங்ல எல்லாமே டேட்டா வச்சு தானே வந்து மெயின்டைன் பண்றோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி மோர் தென் ஒன் டேட்டாவை வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் வந்து அரே அப்படின்னு சொல்லலாம். அரே மட்டும் இல்லைங்க, ஆப்ஜெக்டையும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அரேக்கு ஆப்ஜெக்ட் அரே நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி அரே வந்து கிரியேட் ஆயிடும். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு எம்டி அரே வந்துருச்சு. இதோட லென்த் 0. சரியா? இப்போ டைரெக்டாக அதுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இந்த அரேக்குள்ளேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போதே நம்ம கொடுக்கலாம். நான் வந்து இப்போது 3 டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸிங், கரெக்டாக நம்பர் இண்டெக்ஸிங். ஸோ அதனால் 0, 1, 2 அப்படின்னு வந்திருக்கு. 0ல் 1, 1ல் வந்து 2, 2ல் வந்து 6 வந்துருச்சு. இது ஒரு டோட்டல் லென்த் 3. சரி, இப்போ வந்துட்டு நான் வந்து ஹலோ அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எரர் வருதான்னு. ஆட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே டேட்டா டைப், அதாவது நம்பர்னா நம்பர் மட்டும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாவாவில் வந்துட்டு நம்ம வந்து நம்பர்னா நம்பர் அரே அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரி, இப்போ வந்துட்டு இன்னொரு டைப்பில் வந்து இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெட் அப்படின்னு கொடுத்துட்டு அரே 2 அப்படின்னு நேம் வைக்கிறேன். டைரெக்டாக இதோட சின்டெக்ஸ், அரேயோட சின்டெக்ஸ் இதானே, இதே சின்டெக்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அரே கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து பூலியன் வந்து இன்புட்டாகவும் கொடுக்குறேன். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. 30, 10 அண்ட் ட்ரூ அப்படிங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. சரியா? இப்போது நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போதே டைரெக்டாக வேல்யூ கொடுத்தேன் இல்லையா? இப்போ எனக்கு வந்து அப்போ வேண்டாம், எனக்கு வந்து அதுக்கப்புறமும் மோர் தென் ஒரு டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து புஷ் அப்படின்ற மெத்தட் கொடுத்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 50ங்கிறத ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 50 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரூ வரைக்கும் இருக்குது. ஆட் பண்ணதுக்கப்புறம் 50, இதோட லென்த் வந்து 4 அப்படின்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட், ஒரு இதில் வந்து நம்ம போடுறது. இதுவே வந்து டைரெக்டாக இண்டெக்ஸிங் வச்சும் வந்து போடலாம். இப்போ வந்து லென்த் வந்து 4 இல்லையா? ஸோ இண்டெக்ஸிங் அப்போனா வந்து அதோட 1 கம்மியாக இருக்கும் 3. ஸோ நான் அதிகமாக உள்ள அதை விட அதிகமாக, அதாவது 4th இண்டெக்ஸுக்கு டேட்டா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துட்டு வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 and 60 ஆட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்துட்டு நான் வந்து இண்டெக்ஸிங் வந்து கடைசி ஆட் பண்ண மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ இப்போ வந்து 30 இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வேறு வரணும், 16 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ 601 மாற்றிட்டேன். ஸோ 60 0th இண்டெக்ஸிங்கில் வேல்யூ மாற்றிட்டோம். இந்த மாதிரி ரீப்ளேஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இதோட சின்டெக்ஸ் இனிஷியலைசேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டேட்டா ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து இதோட லென்த் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆச்சுல, அதை வந்து ஏதாவது மெத்தட் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதான் லென்த். ஸோ மொத்த லென்த் அரே 2ஓட லென்த் வந்து 4.
ஏன்னா 2 டேட்டா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இது வந்து ரீப்ளேஸ் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதோட லென்த் வந்து 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ஃபார் லூப்ல எப்படி வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் கொடுத்துக்கோங்க, லெட் அப்புறம் ஐ வழக்கம் போல் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. 0 இண்டெக்ஸ்ங்கிறதுனால 0 கொடுத்துட்டு ஐ லெஸ் தென் அதோட லென்த் அரே டூ டாட் லென்த்தை வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம வழக்கம் போல் இண்டெக்ஸிங் எப்படி பிரிண்ட் பண்ணுவோமோ அந்த ஐயை வந்துட்டு நம்ம கொடுத்தா போதும். கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து அரேல ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்துருச்சு. நம்ம 50 ஃபஸ்ட்டு வந்து 601, அதுக்கப்புறம் 601 அதாவது 30க்கு பதிலாக 601, 10 அதுக்கப்புறம் ட்ரூங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி 50 இங்கே ஆட் பண்ணியிருந்தோம்ல, இதோட வேல்யூவும் வந்துடுது. ஸோ இத்தனை வேல்யூஸ் இருக்குது, இத்தனை வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு வந்துருச்சு. லென்த்தும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ வந்து இதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபார் லூப் வந்து எப்படி வந்து இன்னொரு சிம்பிள் மெத்தடில் வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே தான், ஃபார் கொடுத்துக்கோங்க, லெட் ஐ இன் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு டைரெக்டாக அரே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே இண்டெக்ஸிங்க இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி சேம் அதில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதே மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஃபார் லூப்பில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் சொன்னேன்ல, ஆப்ஜெக்ட்டும் வந்து இதே மாதிரி வந்து மல்டிபிள் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் நேம், அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா இது நேமிங் இண்டெக்ஸ். ஸோ நேம் கொடுக்கணும், ஹாய், சும்மா ஹாய் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 டாட் நம்பர் ஈக்குவல் டு ஸோ 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இது ரெண்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அரையும் சரி இதையும் சரி. இப்போ இந்த அரைக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இதோட நேம் தப்பாக கொடுத்துருக்கேன், சேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா இப்போ ஹாய் அண்ட் நம்பர் வந்துருச்சு. இது அரே இல்லையா? இந்த அரே பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் நம்பர்னு இருக்குது. இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரே வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அதை வந்து நமக்கு எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு தேவையானபடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோக்கு வரீங்க அப்படின்னா, இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.